உடம்ப பார்த்தா தெரியல வாடா சாமி இன்னைக்கு இறங்கணும் நான் அங்க வந்து இறங்க மாட்டேன் ஆமா அவன் என்ன முடியாட தெரியுது மச்சி ஏய் நெஞ்சு மேல தட்டாமா செத்து போயிட்டா நாளைக்கு கொலைக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது ஏய் அத நான் மூதி போடா நீரடா பாக்குறேன் அண்ணா இல்ல வந்திருக்கற நம்ம கிட்ட பெருமை எடுத்து விடு மூடி நில்றா சொல்றேன் நான் உட்கார்ந்திக்கிறேன் கண்ணே பாப்பா மாமா கூப்பிடாத ஐயா அடடா இந்த ஊரான ஊருக்குள்ள நான் ஒத்தையில ஐயோ நான் நழுகாத ஆயா பசங்க எல்லாம் எந்திரிச்சுக்கோங்க இப்படி வளவளணும் சரிமா அம்மா இருமா தொப்புள் தெரியுமா எனக்கு எப்படி எப்படி இருக்குது நான் சொல்லல உன் உடம்பே ஆறாது உனக்குலாம் 2 வாரம் ஆகுது இன்னொரு என்ன தூக்கிட்டு போறான் வீட்டுக்கு வந்து 2 வாரம் ஆகுது வீட்டுக்கு போய் நான் சொல்லுமா நினைப்பு எடுக்கலையா எங்க ரெஸ்ட் விட்டா தானே எங்க மாமா ஏன் சொல்லுப்பா ஒத்தையில கண்ணன் தனிமையில வாழ தண்ணி வப்பாளி குருத்தாட்டம் வாழ பழமா மடக்காத மடியில கட்டுற மாரி வந்திருக்கேன் சரி கண்ணே இங்க ஒரு குஞ்ச கூட காணமே கண்ணத்தன முண்டை உனக்கு உனக்கு நெட்டு குஞ்சு வேணுமா குட்டை குஞ்சு வேணுமா செவப்பு கலர் வேணுமா ரோஸ் கலர் வேணுமா அறுத்து போட்டா ஒரு ஆட்டையோ நம்பி அதெல்லாம் கூட நான் அந்த சேர்ல உட்காந்து 3 பேருமே வெயிட் பண்ணிட்டு விட்டாட்டு யார் வேணும் பயப்படாம அவன் எதுவும் பண்ண மாட்டான் அவர் நல்ல பிள்ளைத்தான் அவன் இது மேல எங்க போய் பிடிப்பான் போட்டுட்டே ஒரே இடமா தம்பி நல்லா எகிரி கூதி 8 கூதி 8 கூதியா புடிச்சு விடுறீங்களா ஐயோ பாப்பா சினுங்காத பையன் போயிருவாங்கல்ல அவர் செக்ஸ் போறதுல அடிக்கிறோம் அப்படித்தான் பாப்பா ஆள் சொல்லிட்டு அப்படியே லைட் பார்த்து சுத்தி பாரு ஒரே ஒரு சுண்டலி புடுக்கிட்டு இருக்கிறான் இந்த வேற ஒருத்தர் ஆடி சொல்லிருப்பேன் சொல்லு அவனுக்கு அப்படித்தான் இருக்கு நீங்க எப்படிங்க பாத்தீங்க போகக்குள்ள பார்த்தோமா ஒண்ணு கூடக்குள்ள அப்படி அவர்கிட்ட போனா நல்லா பேசுவாரா பேசுறதும் பேசுவோம் பேசுறதும் நல்லா பேசுவோமா போய் பாருங்க மாமா ஐயோ உங்களை நம்பித்தான் நான் போறேன் என்னை நம்பி போ ஆயா அதே மாதத்துல முன்னுக்கு வந்துருவேன் 6 மாசத்துல எக்கடா சத்துருக்குதாக்க உட்காந்தாவே எந்திரிக்க முடியாது போய் பாக்குறேன் முடிஞ்ச அளவு பண்றேன் ஏதோ நான் அவனை கட்டி வாயா வாயா கோச்சிக்காதீங்க ஏன் அந்த தாத்தனை ஓக்க போனியா யாரும் இவ்வளவு நம்ப கூடாதுடா ஆளுக்கார கட்டி தூவி தேவடியா பத்த பையனா நானா எக்கடா பத்து ஏற ஏரியில போகல அம்மா ஏறோம் தங்கச்சி ஏறா உங்க சின்ன மாலை ஏறாடா சின்ன மாலை சித்த போயிருவாயா ஆனா ஒண்ணு ஒன்னாயா அவளு எகிரி உன் தொப்பல்ல தான் குத்த முடிச்சு ஆனா அப்பவும் வலிச்சுட்டு விடாடுதான் பவால் குதியாட்டம் பேசி அழிஞ்சு போயிடாத ஆளுக்காரா நானும் அழிஞ்சு போறேன் நான் இப்படியே போயிருவேன் நாசமா போயிருவேன் நான் நாசமா போனா நீ மாசமா போயிருவேன் இப்படி எல்லாம் போயிருவா எல்லாமே இருக்கு நம்ம 4 படியோட தான் போவோம் நாளைக்கு மாத்தன வரானா எதுக்கு எல்லடிச்சு கொடுத்தா இன்னொரு நான் அப்படி போறேன் மகரே பண்றா ஒன்னாரா மகரே டேய் வவ்வால் முன்னாடி என்னடா என்னடி நீ வந்திருக்கா என்ன நினைக்கிறேன்னா சொல்ல மாட்டீங்களா அப்போ நான் வண்டி வச்சிருப்பேன் இதனால தானே ஊர்ல அந்த வழியா வராம பவாரி போய் சுத்திக்குவாரு குண்டவாய் பத்த பையனை எங்க அப்பா எப்படி பாத்தியா எங்க அப்பா எப்படி இருந்துச்சு உங்க அப்பா நான் பார்த்தேன் அப்பெல்லாம் பார்த்து கொண்டு பிடிக்கிற கண்டார ஓடிக்கிறா தெரியல சுடுகாட்டுல கொண்டு போய் வச்சுட்டுப்பேன் ஏடா நல்ல மனுச்சு கொஞ்சம் போயிடாம குடிச்சேன் ஏய்
இப்படியே தான் பேசிட்டு இருப்பியா? ஏதாவது உன் வாயில வருமா? என் வாயில எல்லாம் எச்சுதான் வரும். இல்லடா, உன்னை நான் பாடையில பாக்கணும்டா. காலையில 6 மணிக்கு பல்ல கஞ்சிட்டு போவோம், பின்னாடியே பொரியா இருப்பியா? இல்லையா இது தோல்வி முறி எலியாத பாரு அப்புறம் ரெடி ஆகுது பாரு தாத்தா வேட்டி தூக்குது எலியாதடியாக பாருடி வெள்ளத்தாடி பறக்குதுடி எப்படியோ வெள்ளத்தாடி போய் எந்திரிச்சு போகுது உசார கட்டி போடுங்கண்ணா தண்ணி விரதமா இருக்கிறேன் ஒரு பாட்டு தான் பாடி தொலைய. ஓ பாடல் என்னிடம் பாடல் கேட்கிறாய்? நிலத்தில் தான் பாடல் கேட்கிறேன். ஒரே ஒரு பாடலா? ஒரே ஒரு பாடல் சொல்லுங்க. நான் வாயை திறக்கிறேன். பாட்டு பாடுறேன்பா. அவன் வாயை திறக்கிறானே நீங்க எடுத்து வைக்கலாம். அவன் விட்டுட்டான். இல்லப்பா நான் பாட்டு பாடுறேன். அப்புறம் முடிச்சுட்டான். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல் நான் கண்விழித்தேன். ராசாத்தி உன்னை எண்ணி ராப்பகல் நான் கண்விழித்தேன். ராணி உன்னை கைப்பிடிச்சேன். தொப்புள் தெரியுது. மஞ்ச வந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா. மஞ்ச வந்த பூவா மன்னார் குடியில் பூத்த பூவா. மன்னார் குடிக்கு போய் வந்தேன். மறிக்கு வந்து வாங்கி வந்தேன். சித்திர மதத்தில திருவாரூர் தேரோட்டம். வாயில வசம் வச்சுட்டாங்க. அது வைக்காதீங்க, பன்னீர் வைங்க. பன்னீர் இப்ப போட மாட்டாங்கடா. அதுலயே காலைல வாங்கி தரேன். பாக்கும் என்ன கெட்டி போன கல்யாணம் நிச்சயப்பட்டுமா மைசூர் பாக்குது என்ன பண்ற அடிக்கிறியா? இல்ல ஐ லவ் யூ என்னன்னே தெரியல. பொம்பளைங்கிறது சக்கரை பொங்கல் மாதிரியே தெரியும். வா வா வாய வெக்கப்படாத ஐயா, நமித்தா மாதிரி கேக்குறேன். சிக்ஸ் லேடியோ சிக்ஸ் லேடி அப்பா லேடி அங்க இருக்கிறா. அப்படி சாமியோட ஒன்று இப்படி தான் சொல்லுவியா? சாமியோட ஒன்று இப்படி சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் அப்ப பிடிச்சிக்கிச்சா உனக்கு அது எப்பயோ போக போகுதுன்னு தெரியல. பணியாரைக்கு தொட்டு எல்லாம் யாருக்கு சொன்ன தேவையா? மாணிக்கா யாரு கால சம்பளத்தை பிடிச்சு விடாது சொல்லி கொடுத்தா. அப்படி இருந்த போயிலும் போனால் போகட்டும். ரொம்ப நேரம் பேரு நீ எங்கேயோ கிடக்குது. 8 மணிக்கு கூத்தாடு வந்தாலும் வேற நாட்டுக்கு நாடு மகாநாடு பேரு புகழ் வாய்ந்த அலைவத்தின் பொன்னகரம் வெட்டிக்காடு என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரமாகும். கேமரா ஜூமாவதான் சென்றான்னு பேசு. வெட்டிக்காடு என்றால் நமக்கு ஒரு தாய்நாடு தலைநகரமாகும். ஆமா ஆமா. ஆண்களாக பிறந்த அப்பன்மார்கள் பெண்களாக பிறந்த தாய்மார்கள் கண்டிப்பா பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு போகும் மகனவர்கள் வருங்கால நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சர் நீ அங்கதான் வைக்கிற. வருங்காலமே இப்ப ஒரு கையாளத்துல நடக்கும். அத்தான் ஜெல்லு வந்து இதெல்லாம் போயிருக்கு தெரிஞ்சுக்கா. அனைவற்ற பேரும் அமர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பா என்ன காரணம்? கூத்து பாக்குறாங்க. அது எங்களுக்கும் தெரியும். யாருக்கு? தாத்தன் பேரா? அதாவது ஈர்வாரேன் மறந்து போயிட்டாங்க. நீயாச்சும் படிச்சு சொல்லி பாக்கலாம். எனக்கு படிக்க தெரியாதடா. நீயும் போய் குடிச்சவுரா கூடான்னு நினைக்கிற சிலம்ப கவுண்டர் ஐயாவாகப்பட்ட அவருக்கும் மதிப்புக்கு மரியாதைக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட பெரியம்மா அவர்களுக்கும் அது மட்டுமல்ல இவர்கள் இருவருக்கும் கோமாளி பாபின் சார்பாக அதுவும் சொல்லணும். நான் தானே கூத்து விட்டுக்கிறேன். நாலு சம்பளம் ஆடதான் வாங்கணும். சம்பளம் கொடுத்துறாதீங்க. அவங்க கொடுப்பாங்க என்கிட்ட, நான் வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன். தேடி சொல்லு மீதிய சொன்ன மாறி வா நல்லா 5 மணில அடிக்குது. சிலம்ப கவுண்டர் ஐயாவர்களோ தாயாக விளங்கக்கூடிய பெரியம்மா அவர்களோ மாண்டு மடிந்து 3ஆம் ஆண்டு நினைவஞ்சலியாக வெற்றி படைப்பாக இன்று தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். ஆமாங்க. யார் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பேட்டியல் அனைவற்ற பேர் ஒன்று சேர்ந்து ஒன்றிணைந்து மாமன் மைத்திரன் அனைவரும் ஒன்றிணைந்து நமக்காக ஒரு நாள் சதுர்நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். அவர்கள் குடும்பமாகப்பட்டது அருகு போல் வேறு ஒன்றி அழிலை போல் தலைதலைத்து மூங்கில் போல் கிளையிழைத்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி வாழையடி வாழையாக வாழ எல்லாம் வளர்ந்த ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம்.